ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லை ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, அதுக்கு சாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு மேக் ஏ ட்ரில்லிங் செக். கடையில் 500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வீட்டில் 30 ரூபாய்க்கே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 12 வோல்ட் டிசி மோட்டார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதோட ஷாஃப்ட் எத்தனை சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ட்ரில்லிங் பிட் எடுத்துக்கோங்க. அதோட ஷாஃப்ட் எத்தனை சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுங்கள். அதில் 1.5 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு நோட்டோட அட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஸ்கேல் யூஸ் பண்ணி மோட்டரோட ஷாஃப்ட்டும் ட்ரில்லிங் பிட்டோட ஷாஃப்ட்டும் சேர்த்து எத்தனை சென்டிமீட்டர், அதாவது 1.5 + 1.5 3 சென்டிமீட்ரு, எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மில்லிமீட்டர் எடுத்துக்கோங்க. மொத்தமாக 3.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து அதாவது 3.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிட்டு வெட்டிக்குங்க. அவங்களுக்கு எவ்வளவு அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு அந்த அட்டையை வெட்டிக்குங்க. அடுத்து அந்த அட்டையை வெட்டி இது மாதிரி உருட்டிக்குங்க. நான் வைக்கிற ஒரு ரவுண்ட் ஷேப், அதாவது பிவிசி பைப் எதுலையாச்சும் வச்சு உருட்டி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மாற்றி அதில் டேப் போட்டுருங்க. டேப் போட்டதுக்கப்புறம் கீழே ஒரு அட்டையை வச்சுக்கோங்க. அதாவது அதில் தான் நம்ம எம்சில் வைக்க போகிறோம். அதில் கீழே ஒரு அட்டையை வச்சுக்கோங்க. அடுத்து எம்சில் 2 டப்பா எடுத்துங்க. நான் வந்து 10 ரூபா பாக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்கள் 30 ரூபா பாக்கெட் வேணும்னாலும் ஒன்று, 30 ரூபா பாக்கெட்னா 1, 10 ரூபாய்னா 2. நீங்கள் 3 பாக்கெட் கூட யூஸ் பண்ணலாம். எம்சியில் வந்து ரெண்டு பாக்கெட் இருக்கும் ஒரு பாக்ஸில். அது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அது நல்லா கெட்டியாகும். இது ஒன்று. எம்சியில் இது மாதிரி உருட்டிடுங்க. உருட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மோல்டில் வச்சு அழுத்திடுங்க. மோல்டில் வச்சு 2 ரவுண்ட் ஷேப்பில் அழுத்திடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் அழுத்தினதுக்கப்புறம் அதில் ஒரு வாஷர், அதாவது டிசைனுக்காக அந்த வாஷருக்குள்ளே தான் நம்ம ஹோல் போட்டு அதில் தான் நம்ம ட்ரில்லிங் பிட் மாட்டுவோம். அடுத்து 2 ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. அந்த 2 ஸ்க்ரூவையும் 2 சைட்லேயும் வச்சு ஸ்க்ரூ நல்லா ஏற்றிடுங்க. எம்சியில் அது காயிறதுக்குள்ளே அதை பண்ணிடணும். நான் 2 ஸ்க்ரூவையும் உள்ளே வச்சு நல்லா டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரில்லிங் பிட்டு நம்ம எந்த சைஸ் வேணால் வச்சுக்கலாம். அதுக்காக ஹோல் போடணும். ஃப்ரண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல் எம்சியில் அந்த மோல்டில் ஃபுல்லாக இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் ஓட்டை போட்டுறணும். இந்த பக்கம் ட்ரில்லிங் பிட் வைக்கிறதுக்கு, அந்த பக்கம் வந்து மோட்டரோட ஷாஃப்ட் வரும். இப்போ வந்து அந்த ட்ரில்லிங் பிட்டில் அந்த ஸ்க்ரூ இடிக்குது, கரெக்டாக ஃபிட் ஆகுது. அதனால் நான் அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹோல் போட்டாச்சு. பாருங்களேன், பேக் சைடு மோட்டருக்கும் ஹோல் போட்டாச்சு. அதில் தான் நம்ம மோட்டர் கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ வந்து அந்த எம்சியை வெயிலில் காய வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் காய வச்சாலே அது இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஸ்க்ரூ வேணும். அதுக்காக நான் கருப்பு கலர் ஸ்க்ரூ, அதாவது ஸ்டார் ஸ்க்ரூ எடுத்திருக்கேன். ஒரு ஸ்க்ரூ வந்து ஆங்கிள் கிரைண்டரில் நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஊசியாக இருக்க பார்ட் நம்மளுக்கு வேணாம். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து எம்சியில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த 2 ஸ்க்ரூவை நம்ம கலட்டிட்டு வெளியில் இருக்க நம்ம மோல்டு அந்த அட்டையை எடுத்துடலாம்.
ஸோ வந்து அந்த அட்டையை எடுத்துடலாம். நம்ம அந்த அட்டைக்கு மேலே இருக்க அந்த லேயர் வந்து நம்ம எம்சியில் ஒட்டி தான் இருக்கும். அதை நீங்கள் சாண்ட் பேப்பர் வச்சு கூட கிரைண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மோட்டரில் கரெக்டாக ஃபிட் ஆகுது. நம்ம ட்ரில்லிங் பிட்டும் கரெக்டாக ஃபிட் ஆகுது. அதில் இப்போ வந்து சைடில் நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூ போடணும். அப்போ தான் நம்ம பிட்டு கரெக்டாக ஃபிட்டு சரியாக இருக்கும். நம்மளோட ட்ரில்லிங் செக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். நல்லா ஓட்ட போடுது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ட்ரில்லிங் செக் நல்லாவே ஓட்ட போடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறந்துட்டேன், நாங்கள் இன்னொரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம சேனலையும். பாய்.